ஹலோ கைஸ், வெல்கம் டு மை சேனல். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, சொலானா வந்து ஒரு கிரிட்டிக்கலான சுச்சுவேஷனில் இருக்குது. அதாவது நம்ம எதிர்பார்த்த மாதிரி சொலானா வந்து பேரிஷ் சினாரியில் தான் இருக்குது. ஓகேங்களா? அதாவது சொலானா மட்டும்தான் நான் சொல்கிறேன். மற்ற ஆல்ட் வந்து அது மேஜரான சப்போர்ட்லாம் உடச்சிட்டு அது ஒரு டிவியேஷன் மேனிப்புலேஷன் ரீஜனுக்கெலாம் போயிருச்சு. பட் சொலானா பார்த்தீங்கன்னா இன்னும் வந்து அந்த சப்போர்ட்லேயே இருக்குது. இது வந்து நல்லது இல்லை ப்ரைஸ்க்கு. சரிங்களா? ஸோ அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். வீடியோக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். நம்ம போகிற வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். டெலிகிராம் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, அதுலேயும் ஜாயின் பண்ணிக்கோங்க. நிறைய அப்டேட் வந்து டெலிகிராமில் நம்ம போட்டுட்ருக்கோம். வாங்க நம்ம டாபிக் போகலாம். இந்த சொலானா வந்து பார்த்தீங்கன்னா இப்போது ஒரு மேஜரான சப்போர்ட்டில் இருக்குது. நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் இப்போ ப்ரீவியஸாக வந்து சொலானா வந்து ஒரு பேரிஷ் சினாரியில் இருக்குது அப்படின்னு. ஸ்டில் அது வந்து கண்டினியூ ஆகுது. ஏன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா மறுபடியும் சொலானா வந்து அந்த சப்போர்ட்டை தான் வந்து ப்ரைஸ் ரிட்டர்ன் ஆகிறான். அந்த சப்போர்ட் பார்த்தீங்கன்னா $125 அந்த ரீஜன் தான் அந்த சப்போர்ட்டு. இது வந்து ஒரு மேஜரான சப்போர்ட்டு. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், ஏப்ரல் 24லேருந்து இப்போ வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு வருஷம் உள்ள சப்போர்ட்டு. மார்ச் 4 இங்கே பார்த்தீங்களா, மார்ச் 4லேருந்து இப்போ மார்ச். ஸோ ஒரு வருஷம் உள்ள சப்போர்ட்டு. இது வந்து ஒரு மேஜரான சப்போர்ட்டு. இந்த சப்போர்ட்டில் வந்து எப்படி சொல்கிறதுனா, இது வந்து ஒரு டிமாண்ட் ஜோன்னும் சொல்லலாம். ஏன்னா இது வந்து இந்த இடத்துலேருந்து ப்ரைஸ் வந்து மல்டிபிள் டைம் ரிட்டர்ன் ஆகிருக்கு. சொலானாக்கு பார்த்தீங்கன்னா தெரியும், 125 ரீஜனில் மல்டிபிள் டைம் வந்து ப்ரைஸ் ரிட்டர்ன் ஆகிருக்கு. ஸோ ஓகே, இப்போது லாஸ்ட் டைம் வந்து ரிட்டர்ன் ஆனது ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா, லாஸ்ட் டைம் சொலானா பார்த்தீங்கன்னா 110 வரையும் வந்திருக்கு. ஓகேங்களா? 110 வரையும் வந்திருக்கு, $110 வரையும் வந்திருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆல் டைம் ஹை போயிருக்கு. ஸோ ஆல் டைம் ஹையில் போயிட்டு மேலே உள்ள லிக்விடேஷன் எடுத்துகிட்டு மறுபடியும் வந்து ப்ரைஸு இங்கே வந்திருக்கு. ஸோ ஒரு சொலானா பார்த்தீங்கன்னா ஒரு 180 170 இருக்கும் பொழுதே நம்ம சொல்லியிருந்தோம் அது வந்து ஒரு பேரிஷ் சினாரியோவில் பிரேக் டவுன் ஆகுது அப்படின்னு. ஸோ அது வந்து இன்னும் வேலிடாக தான் இருக்குது. ஓகேங்களா? ஸோ இந்த சப்போர்ட் பார்த்தீங்கன்னா ஒரு மேஜரான சப்போர்ட்டு. மறுபடியும் அந்த சப்போர்ட்லேருந்து எழுந்திருக்கிற மாதிரி ஒரு பாவனை காட்டுறான். இது ப்ரைஸ்க்கு நல்லது இல்லைங்க, என்னுடைய ஒப்பீனியன் சொல்கிறேன். ஓகேங்களா? என்னுடைய டெக்னிக்கல் அனலைஸ் வச்சு சொல்கிறேன். இந்த சப்போர்ட் வந்து நல்லது இல்லை. ஏன்னா இந்த சப்போர்ட்டை உடைக்கும் கீழே. சரிங்களா? கீழே எப்போனாலும் உடைக்கும். இது உடைக்காமல் ப்ரைஸ் வந்து இந்த ஆல் டைம் ஹைக்கு மேலே போகாதுங்க. ஸோ இதுதான் என்னுடைய டெக்னிக்கல் ஒப்பீனியன். ஓகேங்களா? ஸோ நல்லா கவனிங்க. இந்த சப்போர்ட்டுக்கு பார்த்தீங்களா 125 ரீஜன் சப்போர்ட்டு. இந்த சப்போர்ட்டை கீழே உடைக்காமல், வீக்லி கீழே உடைக்காமல் இந்த ஆல் டைம் ஹை சொலானா அங்கே போகாதுங்க. ஸோ இதுதான் வந்து என்னுடைய டெக்னிக்கல் ஒப்பீனியன். ஓகே, மேக்ஸிமம் வந்து அப்படி வந்தால் என்ன ரீஜனுக்கு சொலானா வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னா, நல்லா பார்க்கணும். இங்கே ஒரு ட்ரெண்ட் இருக்குது பார்த்தீங்களா? ஸோ இது வந்து மேஜரான ஒரு ட்ரெண்டுங்க. இந்த ட்ரெண்டை தான் நம்ம வந்து வேலிடேட் ஆகி பியர் மார்க்கெட் பாட்டமுக்கு சொலானா வந்து ரியாக்ட் ஆகி பாட்டம் அடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து நல்ல ஹியூஜ் பம்பு கொடுத்துச்சு. சரிங்களா? ஸோ இப்போ வந்து அகெயின் வந்து அந்த பாட்டம், அந்த ட்ரெண்ட் லைனோட பாட்டம் ஏரியா, சப்போர்ட் ஏரியா வந்து பிலோ பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரு $100 $95 அந்த ரீஜனுக்கு வருது. சரிங்களா? ஸோ ஏன்னா அந்த இடத்துலேருந்து ப்ரைஸ் வந்து மேலே போகணும்னா ஒன்ஸ் அந்த இடத்துலேருந்து ப்ரைஸ் வந்து மேலே போகணும். ஓகேவா? ஸோ அந்த இடத்துல வந்து அப்படியே ப்ரைஸ் கன்சால்டேட் ஆனானா ப்ரைஸ் நெக்ஸ்ட் லெவல் வந்து பிலோ 80க்கு வருவாங்க. ஓகேங்களா? ஸோ ஒன்ஸு $100 ப்ரைஸ் வந்து உடனே அங்கே ஸ்டாப் பண்ணிவிட்டு அடுத்த வீக்லி கேண்டில் மேலே வந்து பம்ப் ஆயிடணும். சரிங்களா? இது ஒரு சினாரியோ. அப்படி இல்லைன்னா பிலோ 80க்கு வரதுக்கு வாய்ப்பு இருக்குது சொல்லலாம். ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து மேஜரான ஒரு சப்போர்ட் ஏரியா. இங்கே பாருங்கள், 80 ஏரியா வந்து ஒரு மேஜரான சப்போர்ட் ஏரியா. ஸோ இது உடச்சிட்டு சொல்லலாம் இந்த பிலோ 80க்கு கீழே சொல்லலாம் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. அது எந்த அளவுக்கு வரத்துக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம பொறுத்து தான் பார்க்குறோம். பிலோ 80 நான் சொல்கிறது. ஓகேங்களா? ஆனால் மேக்ஸிமம் வந்து பிலோ 80 சொல்லலாம் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குதுங்க. ஓகேவா? பட் இங்கேருந்து நான் மறுபடியும் சொல்கிறேன், இங்கேருந்து பம்ப் ஆகலாம். நான் சொல்கிறேன் பாருங்கள், இங்கேருந்து பம்ப் ஆகலாம். ஆனால் அந்த பம்ப் வந்து மேக்ஸிமம் ஏரியா வந்து ஒரு 180 ஒரு 190 வரையும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது போகும் நான் சொல்ல வரல. பட் மேக்ஸிமம் அலோவ் பண்ணால் 180 190 வரையும் போயிட்டு அங்கேருந்து ஒரு ட்ராப் வந்துட்டு மறுபடியும் வந்து பெரிய ஒரு ஃபால் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. இல்லைன்னா அங்கே போகாமல் கூட இடையிலேயே ப்ரைஸ் திரும்புறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. சரிங்களா? ஸோ இதுதான் வந்து சொலானாவுடைய அப்டேட்டு. பார்க்கலாம், நம்ம பொறுத்து பார்க்கலாம். பிகாஸ் வந்து இந்த இடத்துல மேஜரான வந்து ஒரு சப்போர்ட்டில் இருக்குது. அது உடைக்கிறதுக்கு தான் அதிகமாக வாய்ப்பு இருக்குது. ஏன்னா போன தடவை உடைக்கல, நல்லா கவனிங்க, போன தடவை உடைக்கல, இந்த தடவை மறுபடியும் வந்திருக்கான்.
அது உடைக்காமல் ப்ரைஸ் வந்து மேலே போக மாட்டோம், அது கீழே வரும். சரிங்களா? சொல்லனா வந்து ஒரு பேரிஸ்க் சினாரியில் தான் இருக்குது. ஓகே, நெக்ஸ்ட் வந்து பிடிசி பார்க்கலாம். பிடிசி வந்து நேற்று எதிர்பார்த்த மாதிரி நமக்கு அந்த ஒன் டே கேண்டில் வந்து மேலே க்ளோஸ் வைக்கலைங்க. ஓகேவா? ஒன் டே கேண்டில் வந்து 86 ஏரியாவில் 86 87 ஏரியாவில் க்ளோஸ் வைக்கல. அது வந்து இங்கே தான் க்ளோஸ் வச்சிருக்கு. இது வந்து பேரிஸ் சினாரி, இது வந்து இன்னும் பேரிஸ் சினாரியில் தான் இருக்குது. புல்லிஷ் கண்டினியூஷன் சினாரிக்கு மாறலை. ஓகேங்களா? ஸோ இது வந்து புல்லிஷ் சினாரிக்கு இன்னும் பிடிசி மாறலை. இந்த பிடிசி மாறணும்னா இந்த 86க்கு மேலே ஒன் டேயில் வந்து க்ளோஸ் வைக்கணுங்க. சரிங்களா? க்ளோஸ் வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து அது புல்லிஷ் கண்டினியூஷன் ஆகும். ஓகே, நம்ம பொறுத்து வந்து பார்க்கலாம். பிடிஸ் வந்து இங்கேருந்து ரிட்டர்ன் ஆனால் அது பேரிஸ் ஆகிடும். புல்லிஷ்க்கு வந்து இன்னும் கொஞ்சம் மேலே பம்ப் ஆகி ஒன் டேயில் மேலே க்ளோஸ் வைக்கணும். 87 ரீஜனில் 86 87க்குள்ளே மேலே க்ளோஸ் வச்சா தான் அது வந்து புல்லிஷ் கண்டினியூஷன் ஆகும். இது இன்னும் புல்லிஷ் கண்டினியூஷன் ஆகலை. சரிங்களா? ஸ்டில் பேரிஸ் மோட் தான் இருக்குது. இங்கேருந்து திரும்பினாலும் அது பேரிஸ் மோட் தான். புல்லிஷ்க்கு இன்னும் கொஞ்சம் மேலே போய் க்ளோஸ் வைக்கணும் 86 87 ஏரியாவில். ஓகேவா? ஸோ இதுதான் பிடிசி அப்டேட்டு. சொலானா அப்டேட் சொல்லிட்டேன். ஸோ சொலானா அப்டேட் சொல்கிறதுக்காக தான் இந்த வீடியோ நான் மார்னிங்கே மேக் பண்ணுங்கள். சரிங்களா? ஏன்னா சொலானா வந்து பக்கா சப்போர்ட்டில் இருக்குது. எப்போ வேணாலும் அது கீழே உடையும். ஓகேங்களா? ஸோ ஏன்னா அங்கேருந்து வந்து அகைன் ஆல் டைம் எல்லாம் போகிறதுக்கு வாய்ப்பே இல்லை. சொலானாக்கு என்னுடைய டெக்னிக்கல் பிரகாரம் நான் சொல்கிறேன். ஓகேங்களா? ஓகே காஸ், இது வந்து என்னுடைய ஃபினான்ஸ் நாலேஜ் கிடையாது, மை ஓன் நாலேஜ் தான். இந்த டெக்னிக்கல் அனலைஸ், இந்த நாலேஜ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் உங்களுடைய ஓன் அனலைஸ் பண்ணி ட்ரேட் பண்ணுறதை இன்வெஸ்ட் பண்ணுறதை முடிவிடுங்க. எல்லாமே உங்களுடைய ஓன் ரிஸ்க்கு, உங்களுடைய ஓன் மணி. ஐம் நாட் ஃபினான்ஷியல் அட்வைசர். ஓகே கைஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். முக்கியமாக லைக் பண்ணி பாருங்கள், நிறைய பேருக்கு ரெக்கமெண்ட் ஆகும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பை.